ஓரிடத்தில் அமர்ந்திருந்தால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு காரியம் துவங்க மகானாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் மகானாவதற்கு காரியத்தை அன்றே ஆற்றத் துவங்குதல் அவசியமாகிறது. என்ன நேருமோ என்கிற அச்சம் தானாக உருவாகிறது. வருங்காலம் என்பது இதுவரை சம்பவிக்காத ஒன்று. ஆக நிகழாத ஒன்றை பற்றி ஏன் கவலை கொள்ள வேண்டும்? தம்மிடம் இன்று உள்ளது நிகழ்காலம். கர்மங்களை சத்திய மனதோடு ஆற்றுங்கள். ஆற்றும் செயல்களை எவ்வாறு தலை சிறந்ததாய் ஆக்குவது என்று மட்டும் சிந்தியுங்கள். அப்பொழுது நம்பிக்கை பிறக்கும். நிகழ்கால தர்மங்களை சத்திய மனதோடு ஆற்றினால் பயம் தானாய் விலகும். வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் முடிவெடுக்கும் தருணம் உருவாகிறது. நடக்க வேண்டிய நிகழ்வுகளுக்காக முடிவெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த முடிவும் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. மானிடர் தம் வாழ்வில் எடுக்கும் முடிவு 2 விளைவுகளை விளைவிக்கும். நன்மையையும் உருவாக்கும், அது தீமையையும் வாரி குறையினை வென்று காட்டுகிறாரோ, தனது சாமர்த்தியம் கொண்டு அதை வீழ்ச்சியடையச் செய்கிறாரோ, அவர் அதை கடந்த நிலைக்கு செல்கிறார். ஆக குறை ஏற்படுவது விதிப்பயனே. ஆனால் அக்குறையை மதிகொண்டு வெல்லும் மானிடர்தான் மதிக்கப்படுவார்கள். அவரது வாழ்விலும் ஒரு முக்கிய சம்பவம் நிச்சயம் நிகழும். அனைத்து கனவுகளும், அனைத்து ஆசைகளும், அனைத்து விருப்பங்களும் தகர்ந்து போகும் நிகழ்வு. திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் தரைமட்டமாகும். அச்சமயம் ஒருபுறம் தர்மம் இருக்கும், மறுபுறம் சுகம் இருக்கும். அந்நிலையையே தர்ம சங்கடம் என்பார்கள். தர்ம வழியினை மேற்கொண்டால் சங்கடம் உருவாகும். தர்ம வழியினில் நடக்க வேண்டும். அகிலத்தில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு பிரயத்தனம் செய்ய வேண்டும். தர்மத்தை நீ அறிவதற்கு முன் தர்மத்தின் அஸ்திவாரத்தை அறிய வேண்டும். தர்மம் 5 அஸ்திவாரங்கள் உடையது. ஞானம், அன்பு, நியாயம், சமர்ப்பணம் மற்றும் துணிவு. நீ ஜன்மித்ததன் காரணம் யாதென சற்று முன்னர் நீ வினவினாய். உனது ஜனனமானது இந்த 5 அஸ்திவாரங்களையும் நீ பெறுவதற்கு. ஓரிடத்தில் அமர்ந்திருந்தால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு காரியம் துவங்க மகானாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. ஆனால் மகானாவதற்கு காரியத்தை அன்றே ஆற்றத் துவங்குதல் அவசியமாகிறது. புகைப்படத்தில் இருக்கும் உனக்கு இந்த கிருஷ்ணன் வாழ்க்கை உபதேசம் சொல்ல வந்திருக்கேன். வாழ்க்கையில் சிலர் உன்னை நேசிப்பார்கள், சிலர் வெறுப்பார்கள், சிலர் பயன்படுத்திக் கொள்வார்கள். அதற்காக நீ உன் இயல்பை மாற்ற வேண்டாம். வாழ்க்கையை பற்றி அதிகமாக கவலைப்படாதே. இன்று உன் கையில் இருக்கும் கடமையை மட்டும் நேர்மையாக செய். நாளை என்ன ஆகும் என்று பயப்பட வேண்டாம். அது காலத்தின் கையில் இருக்கிறது. சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் அந்த சூழ்ச்சியும் தர்மமே ஆகும். அப்படியென்றால் தாங்களும் சூழ்ச்சி புரிவீர்களா வாசுதேவரே? அவசியம். நிகழவுள்ள யுத்தத்தில் பாண்டவர் வெற்றி பெறுவது அவசியமானது. அதனை நான் நிறைவேற்றியே தீருவேன். வெளியே என்றால் அம்மூவரையும் காக்கக்கூடிய உபாயத்தை தாம் தேடுங்கள். வாழ்வில் என்ன நேருமோ என்கிற அச்சம் தானாக உருவாகிறது. வருங்காலம் என்பது இதுவரை சம்பவிக்காத ஒன்று. ஆக நிகழாத ஒன்றை பற்றி ஏன் கவலை கொள்ள வேண்டும்? தம்மிடம் இன்று உள்ளது நிகழ்காலம். கர்மங்களை சத்திய மனதோடு ஆற்றுங்கள். ஆற்றும் செயல்களை எவ்வாறு தலை சிறந்ததாய் ஆக்குவது என்று மட்டும் சிந்தியுங்கள். அப்பொழுது நம்பிக்கை பிறக்கும். நிகழ்கால தர்மங்களை சத்திய மனதோடு ஆற்றினால் பயம் தானாய் விலகும்.